மண்முடிய நாளைக்கு வேலை இல்லை பார்த்து செஞ்சு மண் முடிஞ்ச எல்லாரும் வீட்டை படுக்கணும். இந்த அவ்வளோ ஒரு மண் இல்லை அவனுக்கு வீட்டை ஒன்றுக்கானே. என்ன வாசி இப்படி சொன்னீங்கன்னா புள்ள வீட்டில் சாப்பாடு கொடுக்கலையா? அடே அதுக்கு நான் என்னடா செய்கிறேன்? மண் இல்லைடா. இங்கேருந்து ஆண்டா கொழும்பு தொங்குலாமன் போனது, மட்டக்கிழப்பு இருந்து தான் கொழும்பு தொங்குலாமன் போனது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? தம்பி இந்த பிரச்சனையை கதைச்சேன்டா தம்பி. அரசியல் சாயம் பூசுவானர். நான் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன். அரசியல் சாயம் பூசுவானர். இங்கே வந்து நல்லதை கதைக்கிறா, கிட்டையும் கதைக்கிறா. தம்பி இதில் அரசியல் ஒன்றும் இல்லைடா. இதில் இன்னொருத்தட்ட வகுத்தில் அடிக்கானுன்றா. இப்போ உனக்கு இப்போ தொழில் இல்லாம போகும், நாளையோட உனக்கு தொழில் இல்லாமல் போகும், மண் இல்லாமல். இது மாதிரி எத்தனை பேர்ரா வீட்டில் தொழில் இல்லாமல் படுக்கானு. முதல் 28,000 ரூபாண்டா ஒரு ரோட் மண், ஆற்று மண் வந்து 28,000 ரூபா. இன்றைக்கு 40,000 ரூபாய்க்கு மண் இல்லை. இங்கே காசில் அங்கனி போகுது, மகோயாவுக்கு போகுது. மகோயாவிலேருந்து மண் இங்கே வாங்கிட்டு வராங்க. அதுவும் இல்லை, 40,000 ரூபாய்க்கு மண் இல்லை. கடும் கஷ்டப்படுற மண் இல்லை அவனுக்கு. இங்கே அந்த கூலி தொழிலாளிகிற கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு இந்த மண்ணுக்கு ஒரு தீர்வை கெதியாக எடுக்கணும். இல்லைண்டா நம்மளாம் பசிவட்டினியாலே செத்து போயிடும். அன்றாடம் உழைச்சி சாப்பிட்றவனுக்கு இந்த இவங்களோட அரசியல் முழங்காது. அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வந்தால் தான் சாப்பாடு. ஒரு நாள் 2,500 3,000 காசு, அன்றைக்கு வேலைக்கு போனது அந்த காசு சாப்பாடு. இதில் உண்மையாகவே பார்லமெண்ட் உறுப்பினர் ஆகிய உங்களுக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா தெரியா, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். மட்டக்களப்பில் இப்போ துப்புரவா மண் இல்லை வேலையிறதுக்கு. மண் இல்லாததால் நிறைய கூலி தொழிலாளி, அன்றாடம் உழைச்சி சாப்பிட்ற கூலி தொழிலாளி நிறைய பேர் வீட்டில் வேலை இல்லாமல் கிடைக்காங்க, கடும் கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சு கொண்டு தயவு செய்து இந்த மண்ணுக்குரிய ஒரு வழியை செஞ்சாங்க. நீங்கள் இங்கேருந்து மண்ணை கண்டி காலி கொழும்பெல்லாம் ஏற்றதவிர மட்டக்களப்பிலே நல்ல மண் பலம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சு நல்லா மண் பார்த்து தேவைக்கு மிச்சமான மண் கிடக்குது. அதை மட்டக்களப்பிலேயே ஏற்றி விற்கிறதுக்கு ஒரு வழியை செய்யுங்க. இஞ்சத்தை காசுலாம் மகோயாவுக்கு போகுது, உங்களுக்கு தெரியும் தானே. மகோயாவிலேயும் மண் இல்லை. இப்போ எங்களுக்கு தாரத்துக்கு மண் இல்லை, அது அடிபடியாக கிடக்கு. 45-50 பெட்ரூம் ஓர்டர், அது பெரிய காசில் போய் கொண்டிருக்குது. நாங்கள் அன்றாடம் வெளியிற கூலி தொழிலாளிகள் பாவம். 24,000 25,000 போன மண் வந்து இன்றைக்கு வந்து 45-50 போகுது. இதுக்கு ஒரு வழியை இருக்கா? இதுக்கு ஒரு தீர்வை தாங்க.